கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சரணம் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் டேரட் கார்ட் சரா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து 12 ராசி அன்பர்களுக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ டேரட் அப்படின்னாலே சாரா அப்படின்னாலே டேரட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுடைய ப்ரெடிக்ஷன் அப்படின்றது டேரட்டை பொறுத்த வரைக்கும் 99% வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ நம்மளுடைய நேர்களுக்கு வந்து குரு பயிற்சியில இந்த குரு பகவான் என்னெல்லாம் கொடுக்க போறார் அப்படின்றத 12 ராசி அன்பர்களுக்கும் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்த்துடலாமா? கண்டிப்பா. ஒரு ராசிக்கும் குரு பயிற்சிக்கான ஸ்பெசிபிக்கா என்ன விஷயங்கள், அதாவது ஸ்பெசிபிக்கா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 5 கான்செப்டா எடுக்க போறோம். அந்த ஒரு ராசிக்குமே அந்த குரு பயிற்சியில வரக்கூடிய இந்த குரு பயிற்சியில இந்த ராசியினர் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய பலமா எது இருக்க போகுது, பலவீனமா எது இருக்க போகுது. இது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான், எனக்கு நான் எப்ப நிறைய காசு சம்பாதிப்பேன், காசு சம்பாதிக்க நான் என்ன பண்ணணும். இது பணத்தை பொறுத்து செல்வத்தை பொறுத்துதான் அவங்களுடைய அன்றாட ஓட்டமே இருக்குன்ற பட்சத்துல அப்போ அந்த ராசியினருக்கு அந்த செல்வம் சேர்றதுக்கு என்ன பண்ணலாம், அதையும் நம்ம டாரோ கார்ட் ரீடிங் மூலமா யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாவும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய ராசி யாருன்னா மேஷ ராசி அன்பர்கள். ஸோ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியில எந்த விஷயம் பலமா இருக்க போகுது, எந்த விஷயம் பலவீனமா இருக்க போகுது, ஸோ நம்ம டேரட் மூலமா நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லக்கூடிய மெசேஜ். மேஷ ராசி இந்த குரு பயிற்சியில அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த விஷயம் பலமா இருக்க போகுது அப்படின்னா, எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் அதுல அவங்க பொறுப்பேற்றுக்கணும். நான் இருக்கக்கூடிய காரியம் இது, அதை நான் சிறப்பா செயல்படுத்துவேன். அண்ட் வந்து இவங்களுக்கு அதுக்கு ஒரு காரியம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு டீம்மேட்ஸை உருவாக்கணும். ஸோ டீம்மேட்ஸ் உருவாக்குனா மட்டும்தான் அந்த காரியத்தை அவங்க வந்து சக்சஸ் பண்ண முடியும். தனியா எடுத்தா எதையும் சக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்ப அதற்கு ஏற்ற ஒரு சிறப்பான நபர்கள், தகுதியான நபர்களை டீம்மேட்ஸா உருவாக்குறது. இப்போ ஒரு ஃபேமிலிலே ஒரு விஷயம் பண்றாங்கன்னா கூட அந்த ஃபேமிலியில அதுக்கு யார் சரிப்பட்டு வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு துணையை அவங்க சேர்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு அவங்க செய்யக்கூடிய காரியங்கள், அதாவது கூட்டு முயற்சின்றதை விட டீம்மேட்ஸ் முயற்சின்ற கூட்டு முயற்சி வேற. அவங்களுக்கு கீழே இருந்து வேலை பார்த்து, ஸோ ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி அந்த தத்துவம் அடிப்படை. அப்படி இவங்க வந்து ஒரு காரியத்தை நகர்த்துறாங்கன்னா, நான் உங்களுக்கு இதை சொல்றேன், நீங்க இதை எனக்கு செஞ்சு கொடுங்க, இப்படி ஒரு காரியத்தை நகர்த்துறாங்கன்னா அது அவங்களுக்கு எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது ரொம்ப பலம் வாய்ந்ததாகவும் இருக்கும். அப்போ பலம்னு பார்த்தாலே இவங்களுடைய வெற்றி பலமா இருக்கும். அந்த வெற்றிக்கு மற்றவங்களோட சேர்ந்து இவங்க முன்னிலையில மற்றவங்களோட சேர்ந்து நடத்தக்கூடிய காரியங்கள், செயல்கள், அது வந்து அவங்களுக்கு பலமா இருக்கும். ஓகே, சூப்பர். எந்த விஷயம் பலவீனமா இருக்க போகுது? மேஷ ராசிக்கு எந்த விஷயம் பலவீனமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு காரியம் செஞ்சிட்டு இருக்கும் போது அதை வந்து ரொம்ப பெருசா பண்ணணும்னு யோசிக்கிறது. இப்போ எப்படி ஆசிடிஸ் போகுதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. எடுத்த உடனே சர்ன்னு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி உடனே மேல போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு காரியம் செய்யும் போதே அதை மற்றவங்க கிட்ட தெரியப்படுத்துறது, இல்ல பிளானிங்ஸை வந்து மற்றவங்க கிட்ட தெரியப்படுத்துறது, இது எல்லாமே அவங்களுக்கு பலவீனமா இருக்கும். ஒன்ஸ் இவங்களோட பிளான் என்ன மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்களால அதை செய்ய முடியாது அடுத்து. அண்ட் இவங்க வந்து ஒரு காரியத்தை எப்படியாவது உடனே முடிச்சிடணும், அந்த அவுட்கம் உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஜெட்டுக்கு போயிட்டாங்கன்னா, ஸோ கண்டிப்பா மீதி நடுவில் இருக்கிற விஷயங்கள் அவங்களை வந்து தெரியாம போயிடும். அதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் ஆகிடும். ஸோ இதெல்லாம் அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். எடுத்த உடனே சர்றன்னு அகலக்கால் வைக்கிறது அவங்களுக்கு எப்பவுமே பலவீனத்தை கொடுக்கும். தன்னுடைய பிளானிங்ஸை வெளியே சொல்றதும் பலவீனத்தை கொடுக்கும். ஓகே, சூப்பர். அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த விஷயம் பண்ணலாம், எந்த விஷயம் பண்ணவே கூடாது? மேஷ ராசி இந்த குரு பயிற்சியில என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நான் சிங்கிளா இருக்கேன்னா மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். கமிட் ஆகலாம், அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் கமிட்டட்ல தான் இருக்கிறேன், நான் வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறேன்ற போது
அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, மனஸ்தாபங்கள் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கான வழியை இந்த குரு பயிற்சியில அவங்க பார்க்கும்போது கண்டிப்பா அந்த குரு பகவான் அருளால அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது ரெக்டிஃபை ஆகிடும். இவங்க ரொம்ப நாளா மனசுல தேக்கி வச்சிருப்பாங்க, அவங்க பார்ட்னர் கிட்ட சில விஷயம் இமோஷன்ஸை வெளிப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம், இல்ல அந்த சைட்ல இருந்து நம்ம மேல நிறைய இமோஷன்ஸ் வெளிப்படணும், பாசம்லாம் வெளிப்படணும் அப்படின்னு இருந்தா கூட அதற்கான சாய்ஸஸை இவங்க கிரியேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதுவும் நடக்கும். ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் பண்ணலாம். இன்னொன்னு ஓகே அது மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க மனசுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை பண்ணாதான் நல்லா இருக்கும். செய்யற காரியங்களை அவங்க லவ் பண்ணி பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சூப்பர். இந்த விஷயத்த பண்ணவே கூடாது. ஸோ மேஷ ராசி எந்த விஷயம் குரு பயிற்சியில செய்யக்கூடாது அப்படின்ற போது பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஜெனரஸா இருக்கக்கூடாது. கொஞ்சம் கெடுபிடி கண்டிப்பா அவசியம். யார் எது வந்து கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுப்பேன், நான் வந்து எல்லாருக்கும் டவுன் டு எர்த்தா இருப்பேன் அப்படின்றது பணம் ரீதியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி சொத்து ரீதியான விஷயங்கள்ல கர்ணபிரபு மாதிரி இருக்கக்கூடாது. சோ எனக்கானது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு விதமான அந்த ஒரு அடமெண்ட் டைப் இருக்கணும். இல்ல எல்லாருமே தாராள பிரபு மாதிரி அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்க, நான் ரொம்ப புண்ணியம் பண்றவங்க அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைக்குரியதா மாறிடும். ஓகே சூப்பர். இப்போ நம்ம 4 விஷயம் பேசணும். ஸோ எல்லாத்துக்கும் மஸ்ட் நீங்க வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு வந்து உலகத்துல எல்லாருமே ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ மேஷராசி என்பவர்களுக்கும் அவங்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ மேஷராசி என்பவர்களுக்கு வந்து கடன் தேர்ந்து அவங்க கிட்ட செல்வம் செழிப்பா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மேஷராசி செல்வம் செழிப்பா இருக்கணும்னா இவங்களோட ஒரே ஒரு பிரச்சனை, இவங்க சேவிங்ஸே பண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நல்ல வருமானம் வரும், நல்லா சம்பாதிப்பாங்க, இலக்கை அடைவாங்க, அவங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனா சேவிங்ஸ்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மமதை அப்படின்னு சொல்லலாம். நான் தான் நல்லா சம்பாதிக்கணும், என்கிட்ட தான் திறமை இருக்கே, எதுக்கு நான் ஃபியூச்சருக்காக சேவிங்ஸ் பண்ணி பயந்துகிட்டு நான் சேவிங்ஸ் பண்ணணும், எந்த இக்கட்டான சூழல் வந்தாலும் நான் அதை வந்து சரி பண்றதுக்கு நான் அப்பயும் சம்பாரிச்சிருவேன், அந்த மாதிரியான ஒரு மிதப்புல இருப்பாங்க. பட் அப்படி இருக்க கூடாது. இந்த குரு பயிற்சியில அவங்க சேவிங்ஸ் மேற்கொள்ளணும். சின்ன சின்ன சேவிங்ஸ் கூட நல்லதுதான். சேவிங்ஸ் மேற்கொண்டா மட்டும்தான் சிக்கனமா இருக்கணும். 2 விஷயங்கள் மேற்கொண்டா அவங்களுடைய செல்வ பலத்தை பல மடங்கா அவங்களால பெருக்கிக்க முடியும். ஸோ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி டைம்ல என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது? ரிஷபராசி இந்த குரு பயிற்சி பீரியட்ல அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அந்த டீலிங்ஸ்ல அவங்க ரொம்ப கவனமாவும் பொறுப்பாவும் செயல்படணும். அந்த பொறுப்பு எப்படின்னா, ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண், வீட்டுல இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்க, குடும்ப தலைவி இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பொறுப்பானவங்களா தான் இருப்பாங்க. நிதி நிலைமையில இருந்து எல்லா விஷயங்களும் ரொம்ப பொறுப்பா ஹேண்டில் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அது வந்து ஒரு ஆணுக்கு கேட்டீங்கன்னா அந்த பொறுப்பு இருக்காது. ஸோ அதனாலதான் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் வீட்டுல வந்து அவங்க அதை என்ன சம்பாதிச்சாலும் அதை அப்படியே வீட்டுல ஒப்படைச்சிருவாங்க. அந்த குடும்ப தலைவி கிட்ட அவங்க எல்லாமே கரெக்டா 10,000 கொடுத்தாலும் சரி, 1 லட்சம் கொடுத்தாலும் சரி, அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி அந்த நிதி நிலைமையை கரெக்டா கொண்டு வந்து பொறுப்பா செயல்படுவாங்க. ஃபியூச்சருக்கும் வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி இவங்க இருக்கணும். இவங்க பாக்குறவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த குடும்ப தலைவி மாதிரி பொறுப்போட நடந்துக்கணும். நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள், அவங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்துலயுமே இது கண்டிப்பா குரு பயிற்சியில அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு, அது மாதிரியான ஒரு பெண் இவங்க வாழ்க்கையில இருக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்கன்னா அதை வந்து ஏத்துக்கிறது நல்லது. ஓகே சூப்பர். பண்ணக்கூடாத விஷயம்னா என்ன? ரிஷபராசி இந்த குரு பயிற்சி காலத்துல என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த லக் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் போகக்கூடாது. அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம், லாட்டரி வாங்குறது, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, நம்மளுடைய ஏதோ ஒரு உடல் உழைப்போ இல்ல அறிவு சார்ந்த உழைப்போ எதுவுமே போடாம வந்து நான் சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன், அது கிடைச்சா கிடைக்கட்டும், அந்த குதிரை ரைஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரியான இந்த கேசினோ மாதிரி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது வந்து ஒருத்தவங்க கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு விஷயத்துல, இப்ப லோயர் கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து
லோவர் மிடில் கிளாஸ் அந்த கேட்டகரியில இருக்கவங்க போயிட்டு டக்குன்னு லாட்டரி சீட் வாங்கிடுவாங்க. அதுக்கு மேல இருக்கிறவங்க ரேஸ்க்கு போறது, கேசினோ போறது, அப்படி அவங்களுடைய கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு போகும். பட் இந்த விஷயங்கள் எதுவுமே அவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இல்ல இது வரைக்கும் நான் பண்ணேன், எனக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, எனக்கு அதுல ஒரு இன்கம் கிடைச்சது அப்படின்லாம் இருந்தாங்கன்னா அது சேஞ்ச் ஆகக்கூடிய டைம் இது. அப்படியான லக் சார்ந்த விஷயங்கள் போனா மாட்டிப்பாங்க. ஓகே. இந்த குரு பகவான் வந்ததுக்கு அப்புறமா ரிஷபராசி என்பவர்கள் எந்த விஷயத்துல பலம் வாய்ந்தவங்கள மாற போறாங்க? ரிஷபராசி குரு பயிற்சியில இவங்களுக்கு எது பலம்னா இவங்களுடைய அந்த ரொமான்டிக் பிஹேவியர் தான் பலமா இருக்க போகுது. ஏன்னா அவங்க அதுக்கு எல்லார்ட்டையும் போய் ரொமான்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட மட்டும் ரொமான்ஸ் பண்ணணும். அவங்க எந்த அளவுக்கு ரொமான்டிக்கா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பார்ட்னர்ஸ் ஹாப்பி ஆவாங்க. அவங்க பார்ட்னர்ஸ் ஹாப்பி ஆயிட்டாலே இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய கர்ஸ் சாபம் வாங்காம இருந்தாலே இவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பி ரொமான்டிக் அது அவங்களுக்கு ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்கும். அண்ட் மத்தவங்க கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா, ரொம்ப அன்பானவங்களா பழகணும். ஸோ இந்த அன்பு அது ரொம்ப பிரதானம். அப்படி இருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய பலம் அவங்களுக்கு. ஓகே, சூப்பர். ஸோ எந்த ஒரு விஷயம் பலவீனமா மாறப்போகுது? ரிஷபராசிக்கு எது பலவீனமா இருக்கும் இந்த குரு பயிற்சியில அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓவர் கான்பிடென்ட் கண்டிப்பா பலவீனமா இருக்கும். நான் சொல்றது சரி, நான் பண்றது கரெக்ட், நான் தான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன், நான் தான் எப்பவுமே பெஸ்டா இருப்பேன். ஸோ அது ஓவர் கான்பிடென்ட். அந்த கான்பிடென்ட் அவங்களுக்கு பலவீனத்தை கண்டிப்பா கொடுக்கும். அண்ட் அவசரப்பட்டு செய்யற விஷயங்கள், ஒரு பிளான் பண்ணுவாங்க, அந்த பிளானிங்ஸ்ல நிறை குறை இருக்கா அதை அனலைஸ் பண்ணாமலே உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறது, இது கண்டிப்பா பலவீனமா மாறிடும். ரிஷபராசி என்பவர்கள் குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறமா செல்வம் சேரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? ரிஷபராசி இந்த குரு பயிற்சியில அவங்களுடைய செல்வ வளம், செல்வ நிலை சேரணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த முன்னிலை நின்று நடத்தணும். அது ஆன்மீக ரீதியான விஷயங்களா கூட இருக்கலாம். இப்ப கோவில் உழவார பணி செய்யறதா இருக்கட்டும், இல்ல திருப்பணி செய்யறதா இருக்கட்டும், ஆன்மீக ரீதியான நிகழ்வுகள்ல அவங்க தலைமை தாங்குறதா இருக்கட்டும், அப்படியான விஷயங்கள் அது அவங்க செய்யறாங்கன்னா குரு பகவான் அவங்களுக்கு செல்வ வளத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. இல்ல நான் அதை செலவு தானே, அது ஒன்றும் பிசினஸ் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படி அது அங்க செலவு ஆனாலும் இந்த பக்கம் அவங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கும். செல்வ வளம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அன்னதானம் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். இன்னொன்னு, எந்த காரியம் எடுத்தாலும் அவங்க லீட் எடுத்து பண்ணா அதுவும் அவங்களுக்கு நல்ல ஒரு மணி ரீதியான அவுட்கம்ஸை கொடுக்கும். மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி டைம்ல எந்த ஒரு விஷயம் பயங்கர பலமா இருக்க போகுது? அதான் மிதுனம் இந்த ராசியில ஃபர்ஸ்ட் பலத்தை கேட்டிருக்கீங்க. அப்ப இவங்களுக்கு பலத்துக்கு இந்த கார்டு வரணும்ன்றது விதி. சோ அந்த ஒரு விஷயம் தான் இப்ப சொல்ல வந்தேன். அப்ப இவங்களுக்கு எது பலமா இருக்க போகுதுன்னா இவங்களுடைய ஐக்கியூ தான் பலமா இருக்க போகுது. அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் பலமா இருக்க போகுது. இவங்க மத்தவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க அந்த அளவுக்கான மரியாதை இவங்களுக்கு கிடைக்கும். சோ அது அவங்களுக்கு பலமா இருக்கும். பரவாயில்ல, இவங்களுக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்குதே, அதை மத்தவங்க பாப்பாங்க, எதிரி அதை பார்த்து கூட ஆஃப் ஆகுவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பலம் வாய்ந்ததா இருக்க போகுது இந்த குரு பயிற்சியில. சூப்பர். எந்த ஒரு விஷயம் ரொம்ப பலவீனமா இருக்க போகுது? மிதுன ராசிக்கு குரு பயிற்சியில எது பலவீனமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீஷன் பண்றதுல சில தடைகள் இருக்கும். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் இருக்கணும். இவங்க அந்த 90% இருந்துட்டு அந்த 10%ல கிவ் அப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அது ஏதோ ஒரு விதமான பொறுமை இல்லாம போகிறது, இல்ல மற்ற விஷயங்களை டைவர்ட் ஆகுறது. ஸோ அந்த ஒரு 10%ல அவங்க கிவ் அப் ஆகுறதுனால எது எடுத்தாலும் அப்ப ஒரு கம்ப்ளீஷனுக்கே போகாது. அது கம்ப்ளீஷன் போகாதனால அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா போயிடும். ஸோ அப்ப கம்ப்ளீட் பண்ணாம போகிறான்னா அது அவங்களுடைய பலவீனத்தை குறிக்கும் இந்த குரு பயிற்சியில. அதனால எதை எடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு முடிக்க முடியும்னா எடுக்கிறது நல்லது. அப்படி எடுத்துட்டாலும் அதை 100% கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அதுல பொறுமை காக்குறது ரொம்ப அவசியம். ஓகே, பேஷன்ஸ் ரொம்ப மஸ்ட்ன்றீங்க. சூப்பர். ஓகே, எந்த ஒரு விஷயம் இந்த குரு பயிற்சி டைம்ல பண்ணலாம்? மிதுன ராசி இந்த குரு பயிற்சியில என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது புதிய விஷயங்களை உருவாக்கலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். மேனிஃபெஸ்டேஷன்றது போது
எனக்கு வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு கார் வாங்கணும், இந்த மாதிரியான ஒரு வீடு வாங்கணும், நான் இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் பண்ணணும், அந்த மாதிரி அதற்கான மேனிஃபெஸ்டேஷன், அது ஆசைகளை வந்து அவங்க வெளிப்படுத்துற விதம், அதற்கான முயற்சியில இறங்குறது, வேண்டுதல்ல கேட்கறது, பிரேயர்ஸ்ல கேட்கறது. இந்த குரு பயிற்சியில அவங்க அந்த மாதிரி என்னெல்லாம் செய்யறாங்களோ அது அவங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பா அந்த ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. ஓகே, உனக்கு இதான வேணும், அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்லாம் இந்த குரு பயிற்சியில அவங்க வந்து தாராளமா பண்ணலாம். அண்ட் புதிய விஷயங்களை தொடங்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ சில ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, தூசு தட்டு திருப்பி அந்த ஃபைலை எடுத்து ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையிலும் சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், அது தூசு தட்டு கூட எடுக்கலாம். அப்படியான விஷயங்களும் பண்ணலாம். ஓகே, புதிய துவக்கமா இருக்கணும். ஓகே, எந்த விஷயம் பண்ணக்கூடாது? மிதுன ராசி இந்த குரு பயிற்சியில என்ன பண்ணக்கூடாதுன்னா, இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற எந்த விஷயத்தையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு வார்த்தையா இருக்கட்டும், ஒரு நபரா இருக்கட்டும், ஒரு நபரினுடைய தாட்ஸ், எண்ணங்களா இருக்கட்டும், ஃபீலிங்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுக்குமே அவங்க வந்து செவி சாய்க்க கூடாது, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா இந்த காலகட்டம் அவங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய காலகட்டம், செல்ஃப் டிஸ்கவர் பண்றக்கூடிய காலகட்டம். அப்ப அந்த டைம்ல மத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா கவலை மட்டுமே மிஞ்சும். இன்னொன்னு, கவலைப்படுறது, சோகப்படுறது, நிறைய பேர் மிதுன ராசியில பாக்குறவங்க கணத்துல கை வச்சுட்டு உட்கார பழக்கம் வந்து அது பண்ணவே கூடாதுன்னு இருக்கு. ஏன்னா இப்படி உட்கார்ந்தாங்கன்னா இது ஒரு சாஸ்திரமோ இல்ல மூட நம்பிக்கை அதை சார்ந்தது இல்ல. இப்ப நம்மளே கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்ட் ஆஃப் ஆயிடும். இப்படி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாருங்க, மைண்ட் ஆஃப் ஆயிடும், ஆஃப் ஆயிடும், அவ்வளவுதான். ஒரு மாதிரி டவுன் ஆயிடுவோம், எனர்ஜி டவுன் ஆகும். அது வந்து சைக்காலஜிக்கலா நம்ம அந்த மாதிரி ஆகிடுவோம். சோ அதுதான் கணத்துல கை வச்சுட்டு உட்காராத அப்படின்னுவாங்க. இவங்க அந்த மாதிரி பழக்கம் இருந்துன்னா அதை வந்து கண்டிப்பா பண்ணவே கூடாது. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி டைம்ல வந்து செல்வ செழிப்பு வரணும், சேரணும் அப்படின்னா டைரக்ட் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ மிதுன ராசி குரு பயிற்சியில செல்வ செழிப்பு சேரணும் வரணும்னா இறங்கி போராடணும், இறங்கி ஃபைட் பண்ணணும். காம்படிஷன்ஸ்ல வந்து கலந்துக்கிட்டாதானே வின் பண்ண முடியும். காம்படிஷன் கலந்துக்காமலே நான் வின் பண்ணிடுவேன்னா எங்க வீட்டுல இருந்து வந்து நம்ம ட்ராஃபி எதுவும் வந்து கொடுப்பாங்களா என்ன? இறங்கி போராடணும். அந்த காம்படிஷன்னா என்ன, இவங்களுக்கு மாலை மரியாதை போட்டு காம்படிஷன்ல விட மாட்டாங்க. அந்த காலத்துல நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும். சண்டை போடும் போது சட்டை கிழியும், மண்ணு ஓட்டம் எல்லாம் ஆகும். நம்மள வந்து தங்கத்தட்டுல வந்து சண்டை போட விட மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். சோ அப்படி பண்ணணும். உழைக்கிறதா இருக்கட்டும், ஒரு சொத்து ரீதியான பிரச்சனைகளுக்கு ஃபைட் பண்றதா இருக்கட்டும், காம்படிஷன்ஸை வந்து பாக்குறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதான் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இவங்களுக்கு நடக்கும். அப்படின்றதால காம்படிஷன்ஸை அவங்க வந்து கண்டக்ட் பண்ணணும். கண்டிப்பா மேம், எதுவுமே வந்து முயற்சி இல்லாம கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது மிதுன ராசி என்பவர்களும் எல்லாத்துலயும் முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வெற்றியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம். ஸோ கடகராசி மேம், ஸோ இந்த கடகராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சியில என்ன மாதிரியான விஷயம் பலமா அமைய போகுது? ஸோ டைரக்ட் சொல்லக்கூடிய மெசேஜ். கடகராசிக்கு இந்த குரு பயிற்சியில என்ன பலமா இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய மாற்றம், ஒரு மன மாற்றமா இருக்கட்டும், உடல்நிலை மாற்றமா இருக்கட்டும். சில பேர் வந்து 6 மணிக்கு எழுந்துக்கிறவங்களா இருப்பாங்க, திடீர்னு 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும்னு நினைப்பாங்க. நைட்டு லேட்டா தூங்குறவங்களா இருப்பாங்க, சீக்கிரம் தூங்கணும்னு நினைப்பாங்க. ஹெல்த் கான்சியஸ் மெயின்டைன் பண்ணும் பார்ப்பாங்க, ஃபுட் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. இப்படியான மாற்றங்கள் அன்றாட வாழ்க்கையில அவங்களுடைய செயல்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அந்த மாற்றத்துக்கு இவங்களும் தயாரா இருக்கணும். அப்படி இருந்துட்டாங்க, அந்த மாற்றத்தை அவங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற போது அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்க போகுது. ஓகே, சூப்பர். எந்த விஷயம் பலவீனமா இருக்க போகுது? கடகராசி இவங்களுக்கு எந்த விஷயங்கள் பலவீனமா இருக்க போகுது அப்படின்றது பார்க்கும்போது, செலிப்ரேட் பண்றது, பார்ட்டி பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூட்டு முயற்சி பண்றது. ஸோ
ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் வேலையே வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூட்டு முயற்சி செய்ய பார்ப்பாங்க. ஓகே என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்றது, அதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா பலவீனத்தை கொடுக்கும். ஓகே தனியா இருந்து என்ன பண்றாங்களோ அதுதான் அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ம். சோ 4 பேரோட சேர்ந்து இருக்கிறது, 4 பேரோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, அடிக்கடி ரொம்ப Okay. டைம் ஸ்பெண்ட் பண்றது, எப்ப பார்த்தாலும் ஒரு கூட்டத்தோடய சுத்துறது, ம். பார்ட்டி செலிப்ரேஷன், இதுக்கெல்லாம் நிறைய டைம் இப்போ அந்த மாதிரியான கல்ச்சர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே வீக்லி ஒன்ஸ் வந்து எங்க போலாம், எந்த ஈவெண்ட் போலாம், எந்த பார்ட்டி போலாம், எந்த மால் போலாம், இந்த மாதிரி தான் இருக்காங்க மோஸ்ட்லி. அது இவங்களுக்கு பலவீனமா இருக்கும் இந்த குரு பேச்சுல. ஓகே எந்த விஷயம் குரு பயிற்சி டைம்ல பண்ணலாம்? டைரக்ட் சொல்லக்கூடிய மெசேஜ். கடக ராசி எந்த காரியங்கள் குரு பயிற்சியில செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் சொன்ன மாதிரி அகைன் இங்கே ஒரு மாற்றம் தான் வருது. மாற்றங்களை தாராளமா செய்யலாம். வீடு மாத்தணும்னு இருக்கேன் மாத்தலாம், வண்டி மாத்தணும்னு இருக்கேன் மாத்தலாம், இடம் மாத்தணும்னு இருக்கேன் மாத்தலாம், என்னுடைய தொழிலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வெளியூர் வெளிநாடுகளுக்கு தாராளமா பண்ணலாம். வெளிநாடுக்கு நான் வந்து வேலைக்கு போலான்னு இருக்கேன், தாராளமா பண்ணலாம். என் மைண்ட் செட்டை மாத்திக்கலாம்னு இருக்கேன். நான் வந்து ஒரு விதமான மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய கேரக்டர் தானே, ஆனா அது சில பிரச்சனைகளை கொடுக்குது. நான் மைண்ட் செட்டே மாத்திக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா மைண்ட் செட் மாறினா கேரக்டர் வந்து ரெசம்பிள் ஆகும், கேரக்டர் மாறும். அப்படியான மாற்றங்கள் தாராளமா கொடுக்கலாம். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு மாற்றங்களை கொண்டு வரலாம், அதை அவங்க செய்யணும். ஓகே சூப்பர். எந்த விஷயம் பண்ணக்கூடாது? கடகராசி என்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய குடும்பம் சார்ந்து சொத்து சார்ந்து ஒரு விஷயங்கள் போகுதுன்னா அதுல வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடக்கூடாது. இப்போ சொத்து பிரச்சனை எல்லாம் பரவாயில்ல, நம்ம குடும்பம் தானே, விட்டு கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு போயிடுவாங்க. அது பண்ணக்கூடாது. ஏன்னா அது பண்ணாலும் இவங்களுக்கான அந்த அங்கீகாரமோ இல்ல நல்ல பேரோ கிடைக்காது. சோ ரொம்ப விட்டு கொடுத்து குடும்பத்துக்காக தன் நிலையை விட்டு கொடுத்து போகிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த விஷயங்கள் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஓகே சூப்பர். இப்ப கடகராசி என்பவர்களுக்கு செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னா செல்வம் சேர என்ன பண்ணணும்? கடகராசி இவங்க செல்வம் சேர என்ன பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே சந்தோஷமா இருந்தா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செல்வம் சேர ஆரம்பிச்சிடும். இவங்க எப்போ சோகமா இருக்காங்களோ, எப்போ அழுகுறாங்களோ அப்பெல்லாம் அவங்களுடைய செல்வம் அந்த வறுமையா மாறிட்டு இருக்கும். சோ இப்பயும் அவங்களுக்கு தெரியும். பாக்குறவங்களே நோட்டீஸ் பண்ணாங்கன்னா நம்ம லைஃப்ல எப்பெல்லாம் நல்ல வருமானம் நல்ல பொருளாதாரம் இருந்திருக்கு, எப்பப்பெல்லாம் கம்மியா இருக்குன்னும் போது கம்பல்சரி அவங்க சோகமா இருக்கும் போதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும் போது அவங்களோட பொருளாதாரம் சரிஞ்சிருக்கும். ஹாப்பியா இருக்கும் போது, சந்தோஷமா இருக்கும் போது, அமைதியான ஒரு மனநிலையோட இருக்கும் போது, தெளிவான ஒரு மனநிலையோட இருக்கும் போது அவங்களுடைய பொருளாதாரம் நல்ல உயர்வுல இருந்திருக்கும். சோ இந்த குரு பயிற்சியிலும் அவங்க வந்து அதுதான் பண்ணணும். அண்ட் எந்த காரியம் அவங்க செஞ்சாலும் அது ரொம்ப பேஷனேட்டா செய்யணும், விருப்பப்பட்டு செய்யணும். விருப்பம் எல்லாம் செய்யாம இருக்கிறது கூட நல்லது. சோ இதெல்லாம் மேற்கொள்றாங்க அப்படின்ற போது கண்டிப்பா அதே மாதிரி ஒரு விதமான ஹீலிங் மாதிரியான ப்ராசஸ் எடுக்கலாம். சந்தோஷமா இருக்கு. சில பேருக்கு வந்து கோவில் போனா ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதுல ஒரு ஹீலிங் கிடைக்கும். சில பேருக்கு சாங்ஸ் கேட்டா சந்தோஷம் ஹீலிங் கிடைக்கும். சில பேருக்கு அருவிகளுக்கு போனா கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான இடங்களுக்கு போனா அந்த ஹீலிங் கிடைக்குதோ, அதன் மூலியமா அந்த சந்தோஷம் கிடைக்குதோ அதையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. என்ன அப்படின்னா தெளிவான ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னாலே, ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் மட்டும்தான் வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணும். ஸோ எப்பவுமே உங்களோட அந்த ப்ரிடிக்ஷன் மட்டுமே ஒரு மாதிரி யதார்த்தமா இருக்குது. கண்டிப்பா வந்து ஒரு லவபிள் மெசேஜ் கொடுத்துருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பர் மேம். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியில எந்த விஷயம் பலமா அமைய போகுது? சிம்ம ராசி இவங்களுக்கு குரு பயிற்சியில எந்த விஷயங்கள் பலமா அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது, பொறுமை, நிதானம் அண்ட் வந்து அனலிட்டிக்கல் மைண்ட் செட், கணக்கீடு பண்றது. ஒரு 10 ரூபா சம்பாரிச்சாலும் அந்த 10 ரூபால நம்ம என்ன பண்ண போறோம். ஒரு கடைக்கு போறாங்க, ஒரு ஷாப் போறாங்க, ஒரு 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா கூட அந்த 500 ரூபாய்க்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணோம், அந்த 500 ரூபாய்ல பர்ச்சேஸ் பண்ண பொருள் நம்மளுக்கு உண்மையா நெசசரி தானா, உண்மையா நீடு தானா, இல்ல வந்து நம்ம சும்மா பிடிச்சிருக்குன்னு வாங்கியிருக்கோமா. சரி ஓகே, பிடிச்சிருக்குன்னு கூட வாங்கலாம், நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அப்புறம் பிடிச்சது வாங்காம எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறது, அது வந்து மிஷினா நம்ம வாங்கலாம். பட் அதுலயும் இது நம்மளுக்கு இது இது இப்போ நெசசரியா அப்படின்னு பாக்குறது. இப்ப இந்த மாதிரி அனலிட்டிக்கல் மைண்ட் செட்டா இருக்கணும். ஒரு உறவுல கூட இந்த அனலிட்டிக்கல் மைண்ட் செட் இருக்கணும். இந்த உறவு எங்க கொண்டு போகும் நம்மள, இதுல வந்து எவ்வளவு நன்மை இருக்கு தீமை இருக்கு, மத்தவங்களுக்கு நன்மை எவ்வளவு இருக்கு தீமை இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எது எடுத்தாலும் அனலைஸ் பண்ணி போகணும். அது அவங்களுக்கு பலம் தரும் எப்பவுமே. ஏன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்க மாட்டாங்க. தேவையில்லாம அவங்க வந்து
கண்ட்ரோல்ல இழக்க மாட்டாங்க. என் லைஃப் என் கண்ட்ரோலே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்குதான் காரணம். ஓகே. அனலைஸ் பண்ணாம பண்றதுதான் காரணமா இருக்கும், மெயின் காரணமா. சோ இவங்களுக்கும் அதேதான். அப்ப அனலிட்டிக்கலா இருக்கணும், அனலிட்டிக்கல் மைண்ட் செட்டா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், சில இடங்கள்ல விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும். லைக் கைண்ட் ஆஃப் ஒரு சாக்ரிஃபைசஸ் மாதிரி. இதெல்லாம் பலம் அவங்களுக்கு. சூப்பர். அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார், விட்டு கொடுத்து போனா கெட்டு போறது இல்லைன்ற மாதிரி. சோ இந்த விஷயங்கள் பலமா இருக்கும்ன்றீங்க. எந்த ஒரு விஷயம் பலவீனமா இருக்க போகுது? சிம்ம ராசி இவங்களுக்கு எந்த விஷயம் பலவீனமா இருக்க போகுதுன்னா, இவங்களுக்கு என்னுடைய உடல் நல்லா இருக்கு, என்னோட மனது நல்லா இருக்கு, நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றதுல சிம்மராசி ஆப்வியஸ்லி வந்து ஸ்ட்ராங் ஆனவங்க நம்மளுக்கு தெரியும், பலம் பொருந்தியவங்க தெரியும். ஆனா யானைக்கும் அடிசருக்கும்ல, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங், அது ஓவர் கான்பிடென்ட் ஆயிட்டு ஒருத்தர் ஒரு நேரம் ஒரு வேலை செய்யற இடத்துல இவங்க 10 வேலையை எடுத்து செய்வாங்க. அந்த ஒருத்தர் அந்த ஒரு வேலை பர்ஃபெக்டா செஞ்சுட்டு போயிடுவாங்க. இவங்க 10 வேலையை செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அங்கங்க ட்ராப் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். சோ அப்படியான விஷயங்கள் இவங்க பண்ணுவாங்க. மல்டி டாஸ்கிங் அப்போ பண்ணும் போது ஓவர் கான்பிடென்டால மல்டி டாஸ்கிங் பண்ணும் போது அந்த மல்டி டாஸ்கிங்ல எல்லாத்துலயும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதனால இவங்க பேர் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இது வந்து அவங்க செய்யக்கூடாத ஒண்ணு, இது பலவீனமா இருக்கும் அவங்களுக்கு. சோ சிம்ம ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணணும், எந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது? சோ சிம்ம ராசி இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த குரு பயிற்சியில அப்படின்றது பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இவங்க ரெக்கவர் ஆகணும். ஒரு உடல் காயமா இருக்கட்டும், மனம் ரீதியான காயங்களா இருக்கட்டும், உறவுல ஒரு காயங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு பிரச்சனை, பட் அது இன்னும் ரெக்கவர் ஆகாம இருப்பாங்க. அது ரெக்கவர் ஆகணும். இந்த குரு பயிற்சியில ரெக்கவர் பண்ணியே தீரணும். அதை ஏன்ட்டு பண்ணியே தீரணும். எதெல்லாம் இவங்களை கஷ்டப்படுத்துதோ, அது யாரெல்லாம் இவங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ, வேலையா கூட இருக்கட்டும், அதுல வந்து அவங்க ரெக்கவர் ஆகணும். ஏன்னா சில பேர் காசுக்காக வேலை பார்ப்பாங்க, பட் அந்த வேலையில அவங்களுக்கே தெரியும் நிம்மதியும் இல்ல, அதுல வந்து ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்ல, பட் இப்போதைக்கு காசு வருது அப்படின்னு பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் அதை எண்ட் பண்ணிட்டு வேற வேலையை பாக்குறது நல்லது. சோ நான் சொல்றேன், எதெல்லாம் அவங்க அந்த மாதிரி பாதிக்கிறாங்களோ, மனசை பாதிக்குதோ, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு மாற்று வழியை தேடிக்கணும். ஓகே, சூப்பர். பண்ணக்கூடாத விஷயமா? சிம்ம ராசி பண்ணக்கூடாத விஷயமாக இந்த சிம்ம ராசின்னும் போது இது வந்து சிம்ம ராசிக்கான கார்டு தான், சிம்ம ராசிக்கான கார்டு தான் இது. சோ இங்க ஸ்ட்ரென்த், அது சிங்கம் ஸ்ட்ரென்த். அகைன் நம்ம அங்க பார்த்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அந்த ஓவர் கான்பிடென்ட்ல மல்டி டாஸ்கிங்க வந்து பலவீனம் பார்த்தோம். இங்க என்ன பண்ணக்கூடாது, சேம் லைக் அத கனெக்ட் பண்ணியே அப்படி வந்திருக்கு. என்னன்னா அவங்க தைரியம், அவங்க நம்பிக்கை, அவங்களுடைய உத்வேகம், ஓவர் கான்பிடென்ட் அதெல்லாம் அதிகமா காட்டுறாங்க அப்படின்ற போது அது அவங்களுக்கு பிரச்சனைய கண்டிப்பா கொடுக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, யாரையும் வந்து கூட சேர்த்துக்க மாட்டாங்க, யாரையும் ஹெல்ப்புக்கு வரவங்கள கூட அப்படி தட்டி விட்டுருவாங்க. சோ அந்த விஷயம் இது, ஏன்னா எனக்கு தைரியம் இருக்கு, நான் பண்ணிப்பேன், என் கை கால இல்லையா அண்ணா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில இருப்பாங்க. சோ அது பண்ணக்கூடாது. அது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது என்னைக்குமே பிரச்சனை தான். சிம்ம ராசி வந்து செல்வம் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சிம்ம ராசி இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில செல்வம் சேரணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே சில விஷயம் நல்லா இருக்கும், இவங்க கிட்டயே இருக்கும், ஆனா இல்லாத விஷயத்த பத்தி யோசிப்பாங்க. இப்போ வந்து இவங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கும், பட் இன்னொருத்தவங்க வீட்டுல இல்ல அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல வந்து அந்த சைடு ஓப்பனிங் ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாங்கியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அது அவங்க வீட்டுல இருக்குதே, அதுல எவ்வளவு திங்ஸ் வச்சிருக்காங்க, நம்ம டபுள் டோர் தானே இருக்கு, டபுள் டோர் இல்லாத விட நிறைய இருக்கு, இல்ல இந்த டபுள் டோரே அவங்க மெயின்டைன் பண்ணாம கூட மேபி இருப்பாங்க. ஆனா அங்க பார்த்து வருத்தப்படுவாங்க. அவங்க சைட் பை சைடு வந்து டோர்ஸ் ஓபன் ஆகுது, ஃப்ரிட்ஜ் அவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஏன் எனக்கு இல்ல, எனக்கு இது வேணாம், எனக்கு அதான் வேணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. இது ஃப்ரிட்ஜுங்க இல்ல, எல்லா விஷயத்துலயும் அப்படி இருப்பாங்க. நிறைய அவங்களுக்கு நல்லது கடவுள் கொடுத்திருக்காங்க, திறமைய கொடுத்திருக்காங்க, இயற்கையும் நிறைய சந்தோஷங்களை கொடுத்திருக்கு. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. மத்தவங்க ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை வந்து பாக்குறது இல்ல, இவங்க ஒரு விஷயத்த டீல் பண்ணி அது ஃபெயிலியர் ஆனதை பத்தி யோசிக்கிறது. சோ அப்ப அதெல்லாம் வந்து அந்த மாதிரியே ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. ஃபெயிலியர்ஸை வந்து நோட்டீஸ் பண்றாங்க, தங்கிட்ட இல்லாததை நோட்டீஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா பணம் ரீதியா மிகப்பெரிய அடி அவங்களுக்கு விழும். ஏன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்குவாங்க. கண்டிப்பா கடன் வாங்கி அதை வந்து
பண்ணணும்னு நினைச்சு வாங்குவாங்க. சம்பாதிக்கிறதெல்லாம் கடனுக்கு போயிடும், சேவிங்ஸ்ல இருக்காது. சோ ஆப்வியஸ்லி அவங்க பொருளாதார முன்னேற்றம் இருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மைண்ட் செட்டை உடைக்கணும். என்கிட்ட இல்ல, அவங்க கிட்ட இருக்கு, அந்த மைண்ட் செட்டை உடைக்கணும். உடைச்சிட்டு என்கிட்ட என்ன இருக்கு அதை வச்சு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா பணம் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடும். சூப்பர் மேம், சூப்பர். நீங்க எண்ணிங் கொடுக்கும் போதெல்லாம் ஓகே ஒரு சூப்பரான வேலிடான மெசேஜஸா இருக்கே அப்படின்னு தான் தாட் இருக்குது. ஸோ பிகாஸ் எல்லாருக்குமே அந்த போதும் என்ற மனமே பொன்சை மருந்துன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ப்ராசஸ் அதே மாதிரி சிம்மராசி என்பது ஓவர் கான்ஃபிடென்ட். அது ஓவர் கான்ஃபிடென்ட் யாருக்கு இருந்தாலுமே செட் ஆகாது. ஸோ ஒரு குட் மெசேஜ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சூப்பர் மேம். கன்னி ராசி இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில எந்த விஷயம் பலமா மாறும் அப்படின்னா, சைல்ட்ஹுட் மெமரிஸ், நாஸ்டாலஜியா மெமரிஸ் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னுவாங்க பொதுவா. ஏன்னா இது நம்மள எப்பவுமே முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகாது, நம்மள சப்ரஸ் பண்ணிடும் அப்படின்னுவாங்க. ஆனா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ், நாஸ்டாலஜியா மெமரி அது வேணும். அது என்ன மாதிரி வேணும்னா பாசிட்டிவா வேணும். சின்னதுல நிறைய சந்தோஷமான தருணங்களை பார்த்திருப்பாங்க. இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா ஒரு 10 வருஷம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இயர் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க, மேரேஜா கூட இருக்கட்டும். இப்போ பிரசன்ட்ல ஹாப்பி இல்லாம கூட இருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இயர் எப்படி இருந்தாங்களோ அதை நினைச்சு பார்க்கணும். சைல்ட்ஹுட்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ அதை நினைச்சு பார்க்கணும். சோ இந்த மெமரிஸ் இதை ரீகால் பண்றது, இதை ரீகால் பண்ணும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா இப்ப பிரசன்ட்ல ஹாப்பியா இருப்பாங்க. கண்டிப்பா இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாரும் நீங்க கூட பண்ணி பார்க்கல. இப்ப பிரசன்ட்ல ஏதாவது ஒரு டவுனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்ட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நடந்திருக்கும், அதை நினைச்சா அடுத்த செகண்ட் நம்மளுடைய அந்த எனர்ஜி மாறிடும், இமோஷன்ஸ் மாறிடும். அப்ப இவங்க தொடர்ந்து அதை நினைச்சுக்கிட்டே இருந்தா பிரசன்ட்ல இருக்க கஷ்டமே தெரியாது. சோ கஷ்டம் தெரியலனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனுஷன் பலம் பொருந்தியவனாதான் இருப்பான். கஷ்டம் தெரிஞ்சாதான் அவன் பலவீனமா ஆயிடுவான். அததான் இவங்க பண்ணணும். இத பண்ணாலே அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கும். சூப்பர் சூப்பர். எந்த விஷயம் பலவீனமா இருக்கும்? சோ கன்னி ராசி இவங்களுக்கு எந்த விஷயம் பலவீனமா இருக்கும் இந்த குரு பயிற்சியில அப்படின்னு பார்க்கும்போது, டபுள் மைண்ட் செட்ல இருப்பாங்க. எப்பவுமே ஒரு இரட்டை தன்மையோட இருப்பாங்க. இதுவா அதுவா, டூ ஆர் டோன்ட் அப்படின்னு இருப்பாங்க, திஸ் ஆர் தட் அப்படின்றவாங்க. ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுலயே கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். ஒரு ஒரு ஊருக்கு போறாங்கன்னா எல்லா ஊருக்குமே இப்ப பலவிதமான வேஸ் வந்துருச்சு, ரூட் இருக்கு. ஆனா நம்மளுக்குன்னு ஒரு ஒரு சேஃப்டியான ரூட் ஒருத்தவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க ரோடு சேஃப்டியா இருந்தாலும் பரவாயில்ல குயிக்கா போகணும்னு சூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான ரூட் புடிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க அந்த மாதிரி பிடிக்கவே மாட்டாங்க. இதுல போலாமா அதுல போலாமா, இதுல போலாமா அதுல போலாமா, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட். அது பலவீனத்தை கொடுக்கும். ஓகே மேம், ஓகே. சோ இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயம் பண்ணலாம்? கன்னி ராசி இவங்க இந்த குரு பயிற்சியில எந்த விஷயம் பண்ணலாம் அப்படின்ற போது, ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், செல்ஃப் லவ் பண்ணணும். செல்ஃப் ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம். ஹாப்பினஸ் சரி, செல்ஃப் ஹாப்பினஸ்னா என்ன? ஹாப்பினஸ்னா தன்னையும் சந்தோஷமா வச்சு மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறது, மத்த ஜீவன்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறது. செல்ஃப் ஹாப்பினஸ்ன்ற போது முதல்ல ஒன்ன நீ சந்தோஷப்படுத்த, அப்புறம் நீ அடுத்தவங்களுக்கு வரலாம். அடுத்தவங்களை நீ விட்டு இப்போதைக்கு உன்ன சந்தோஷமா வச்சுக்கோ அப்படின்றத செல்ஃப் ஹாப்பினஸ். இவங்க அந்த செல்ஃப் ஹாப்பினஸ் பிடிக்கணும். சோ அதை செய்யணும். அண்ட் அவங்களுடைய கனவுகளை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா கனவுல நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வரும். சோ அந்த கனவின் மூலியமா பிரபஞ்சம் அவங்களை கனெக்ட் பண்ணும், நிறைய சிக்னல் கொடுக்கும். சோ அப்ப அந்த கனவு ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் அவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். ஓகே, சூப்பர். பண்ணக்கூடாத விஷயம் எதுமா? சோ கன்னி ராசி பண்ணக்கூடாத விஷயங்கள், இப்ப பார்க்கக்கூடிய அவங்க ஆணா இருக்கிறாங்கன்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் பேசுறதுதான் கரெக்ட், நான் தான் முடிவு எடுப்பேன், நான் ரொம்ப புத்திசாலி, அதிமேதாவி, இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. அப்படியான பேச்சுகள் இருக்கக்கூடாது. வெட்டு ஒண்ணு துண்டுன்னு பேசுறது இருக்கவே கூடாது பார்க்கக்கூடிய ஆண்கள். சோ இப்ப பெண் நபரா இருக்காங்க அப்படின்னா, வாயாடுறது, ஆர்கியூ பண்றது, யோசிக்காம முடிவுகள் எடுக்கிறது. சோ இல்ல சில பெண்கள்லாம் என்ன பாத்தீங்கன்னா ஓவரா ஐக்யூ பவர் இருக்கு. இப்போ சில பெண்கள் ரொம்ப படிச்சிருப்பாங்க. படிச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா, நான் நிறைய படிச்சிருக்கேன், நீங்க யார் எனக்கு சொல்றது, எனக்கு நாலேஜ் அதிகமா இருக்கு. பட் அவங்க என்ன படிச்சிருந்தாலும் வாழ்க்கையினோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜீரோவா இருப்பாங்க. அது இல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் அப்ப மத்தவங்க சஜஷன் கேட்காம இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ கன்னிராசி என்பவர்கள் செல்வம் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்?
ஸோ கன்னி ராசி இவங்களுக்கு வந்து செல்வம் சேரணும் இந்த குரு பயிற்சியில அப்படின்னா குரு பகவானுடைய அருளோட குரு பகவான மனசுல நினைச்சுக்கிட்டு இவங்க அவங்களோட வேலையில ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். நான் இது வரைக்கும் அப்படிதாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், கடுமையா உழைச்சிருக்கேன், ஹார்ட் ஒர்க் பண்றேன், எஃபர்ட் போடுறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்க சொன்னது மாதிரிதான் இருக்கேன், நான் ஒன்னும் யூஸ் இல்ல, பொருளாதாரம்லாம் ஒண்ணுமே டெவலப் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குரு பயிற்சியில இருந்து என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் அவங்க அந்த ஹார்ட் ஒர்க் போடும் போது குரு பகவான மனசுல நினைச்சுக்கிட்டு ஹார்ட் ஒர்க் போடணும். ஓகே. சோ அப்படி போடும் போது இன்னொன்னு குரு பகவானை கனெக்ட் பண்ற விதமா எல்லோ கலர், ஓகே, அது வந்து அவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன்ல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வகையில அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது, இல்ல அவங்களுடைய ஆஃபீஸ் டேபிள்ல வச்சுக்கிறது, இல்ல அது மாதிரி பொருட்கள் வாங்கி வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு எல்லோ அவங்களோட வந்து கனெக்டடா இருக்கணும். இப்படியான விஷயங்களை வச்சு அந்த ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போடும் போது கண்டிப்பா அவங்களுக்கு குரு பகவானோட அருளும் கிடைக்கும். அவங்களுடைய எல்லோன்றதே நம்மளுக்கு வந்து சோலார் பிளக்ஸஸ் சக்கராவை குறிக்கும், நம்ம இந்த நடு சக்கரத்தை குறிக்கும். சோ அந்த சக்கரம் வந்து கரெக்டா இருக்கும் போது, ஏன்னா அதுதான் நடு சக்கரம், இங்க கரெக்டா இருக்குன்னா இங்கேயும் கரெக்டா இருக்கும், இங்க இது இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. சோ அதை கனெக்ட் பண்றதே அதான். இந்த 7 சக்கரமும் கரெக்டா இருக்கும்னா அந்த நடுவுல இருக்கிறது, மத்த 6ம் கரெக்டா இருக்குன்னா நடுவுல இருக்கிறது வந்து கரெக்டா இருக்கணும். சோ அந்த மாதிரி இவங்க அந்த எல்லோ வந்து இவங்க வேர் பண்ணும் போது, எல்லோ கனெக்ட் பண்ணும் போது மத்த எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகும், அந்த எல்லா எனர்ஜியும். அப்போ ஆப்வியஸ்லி பணம் ரீதியான டெவலப்மெண்ட் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே. முயற்சி எடுத்தாலுமே வந்து ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குரு பார்வை அப்படின்னாலே வந்து கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குருவை நினைச்சிட்டு அவங்க எந்த காரியம் பண்ணாலுமே அது வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறணும். அது சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கீங்க. சூப்பர்மா. துலாம் ராசி மேம். ஸோ இந்த துலாம் ராசிக்கு குரு பயிற்சி டைம்ல குரு பகவான் என்ன மாதிரியான மெசேஜ் வந்து டேரக்ட் மூலமா சொல்ல போறாரு? ஸோ இந்த குரு பயிற்சி டைம்ல எந்த விஷயம் பலமா மாறப்போகுது? துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சியில எது பலமா மாறப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பிளானிங்ஸ், அந்த பிளானிங்ஸ ப்ரோக்ரஸ் பண்ற விதம், அப்புறம் இன்னொன்னு வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, எதையும் தள்ளி போடக்கூடாது, நாளைக்கு பாத்துக்கலாம், ஒரு மணி நேரம் கழிச்சு பாத்துக்கலாம். இப்போ ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க, ஒண்ணு வந்து பிளான் பண்றாங்கன்னா அது அப்பவே செய்யறதுக்கான முயற்சியில இறங்க ஆரம்பிச்சிடணும். சோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அது அப்பவே செஞ்சிடணும், அண்ட் எதையும் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. ஒரு கிளைண்ட் மீட்டிங்கா இருக்கட்டும், ஒரு ஒர்க்ல இருந்தா கூட அவங்க மேலதிகாரி கொடுக்கக்கூடிய ஒர்க்கை அப்பப்போ செஞ்சிடுறது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொள்ளணும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். எந்த விஷயம் வந்து பலவீனமா இருக்கும்? துலாம் ராசிக்கு குரு பயிற்சியில எது பலவீனமா இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது, பணம் ரீதியா ஒரு டவுன் மோமெண்ட் வருதுன்னா அதை வந்து பெருசா மைண்டுக்கு எடுத்துக்க கூடாது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இப்போ கடன் பிரச்சனை எல்லாம் இருந்தா கூட இந்த கடனை எப்படி நம்ம கட்டி முடிக்கிறது, இந்த கடன் ஏன் வந்தது, எதனால கடன்ல போய் மாட்டணும், இப்படி வந்து யோசிக்கிறது. ஸோ ஒரு டவுன் இருக்கு, அந்த டவுன் பத்தி யோசிக்க கூடாது, ரொம்ப யோசிக்க கூடாது. அது சரி பண்றதுக்கான வழிகள் இருக்கு. பிரச்சனைன்ற போதே அதுக்கான தீர்வும் இருக்கும். சோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். அப்ப இவங்க தீர்வை ஃபோக்கஸ் பண்ணாம பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்றது இவங்களோட பலவீனத்தை குறிக்கும். ஓகே, சூப்பர். இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் எந்த விஷயத்த பண்ணா நல்லா இருக்கும், என்ன விஷயம் பண்ணணும்? துலாம் ராசி இந்த குரு பயிற்சியில என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புதிய தொடக்கங்கள், புதிய தொழில் தொடங்குறது செய்யலாம், புதிய வேலை செய்யலாம், இல்ல தொழிலே ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பணம் ரீதியான தொழில் ரீதியான ஒரு மெட்டீரியலிஸ்டிக் சார்ந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதுல ஒரு புதிய தொடக்கத்தை அவங்க தாராளமா கொண்டு வரலாம். அண்ட் அப்படி ஏதாவது இவங்க லைஃப்ல லீட் பண்ணிட்டு இருக்காங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட சோ அதை எப்படி ஸ்டேபிள் பண்ணிக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதை பொறுத்து அதை சார்ந்த விஷயங்கள் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகே, சூப்பர். என்ன விஷயம் பண்ணக்கூடாது? துலாம் ராசி என்ன பண்ணக்கூடாது இந்த குரு பயிற்சியில அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப பொறுமை காக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம அங்கேயும் அதான் பார்த்தோம், அந்த பலமும் வந்து இமீடியட் ஆக்ஷன், உடனடி அந்த செயல்கள் தான் சுறுசுறுப்பா இருக்கிறது, அப் டு டேட் அப்பப்ப செஞ்சு முடிக்கிறதா பலமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இங்கேயும் வந்து என்ன செய்யக்கூடாதுன்றது போது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரு
இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஒரு அவுட்புட் கொடுக்குறோம், நம்மளுடைய எஃபர்ட் கொடுக்குறோம், கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகும். இத நினைச்சு அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கிறது, இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்பப்போ இம்மிடியட்டா அவங்களுக்கு அவுட்கம் கிடைக்குதா, இது கிடைக்கலையா அங்கிருந்து மூவ் பண்ணிடுறது நல்லது. ஓகே, சூப்பர். ஸோ துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து செல்வம் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? துலாம் ராசி, ஸோ இவங்களுக்கு செல்வம் சேரணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்களுடைய இன்ட்யூஷனை கரெக்டா வச்சுக்கணும், மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் நம்மளோட உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு சொல்றத வந்து இவங்க காது கொடுத்து கேட்கணும். ஸோ அந்த இன்ட்யூஷன் எப்பவுமே உங்களுக்கு சரியா இருக்குன்னாலும் சரி, எந்த ஒரு இல்யூஷனுக்குள்ளேயும் மாட்டாம இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, தெளிந்த ஒரு நீரோடை மாதிரி அவங்களோட மனசை வச்சுக்கிட்டாங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்துனா, இப்ப மத்தவங்க எல்லாம் அது இப்படி தெளிந்த நீரோடை மாதிரி வச்சுக்கிறாங்க மத்த ராசிக்காரர்கள்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற வேற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கிரியேட்டிவிட்டியா இருக்கட்டும், பேஷனா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி சக்சஸ் பண்ண பார்ப்பாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசு தெளிந்த நீரோடை மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட அது ஒரு இமீடியட் ஆக்ஷனா எதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட பணம் விஷயங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மனசு தெளிவா இருந்தா இவங்களுக்கு அப்படியே யோசிக்கும், அந்த மனசு எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஏர்ன் பண்றது எப்படி டெவலப் பண்ணலாம், ரெட்டிப்பாக்கலாம், எப்படி அதை வந்து பிக்சட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், இதுதான் யோசிக்கும். உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தான் யோசிக்கும். அப்ப இவங்களோட மனசு தெளிவா இருந்தாலே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அவங்க யோசிச்சு முடிவெடுத்து அவங்களே அதை டெவலப் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, சூப்பர். தெளிந்த நிலையில் வந்து இருக்க வேண்டும் துலாம் ராசி. ஸோ அப்படின்னா எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணி செல்வம் சேர்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ட்டு ஒரு சூப்பரான மெசேஜ் கொடுத்துருக்கீங்க மேம். சூப்பர். விருச்சிகம். ஸோ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி டைம்ல குரு பகவான் வந்ததுக்கு அப்புறமா எந்த மாதிரியான விஷயம் பலமா இருக்க போகுது, டைரக்ட் சொல்லக்கூடிய மெசேஜ்? குரு பயிற்சியில விருச்சிக ராசிக்கு எந்த விஷயம் பலமா இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது, இவங்க வந்து நிறைய துரோகம், நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, எதிர்பார்ப்புகள் ஒன்று இருக்கும், டிசப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்கும். இது மாதிரி நெகட்டிவிட்டி என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ அதுதான் அவங்களுக்கு பலமா இருக்க போகுது. ஓகே, இவ்வளோ நெகட்டிவிட்டி நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், இனிமே நெகட்டிவிட்டியை நான் பார்க்கறதுக்கு என் லைஃப்ல ஒன்றும் கிடையாது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவேர்னஸா இருப்பாங்க. எல்லாத்துலயுமே ரொம்ப அவேர்னஸா இருப்பாங்க. அது ஏன் பலமா மாறும்ன்றதுக்கு சொல்றேன். அப்போ எந்த ஒரு விஷயமும் இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுல இவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கு, இது நம்மள வந்து டவுன் பண்ணும், எல்லாமே வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுப்பாங்க, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இவங்க தப்பான பர்சன் அப்படின்றதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அப்ப இவங்களுக்கு ஏற்பட்ட கம்ப்ளீட் நெகட்டிவ் இதுதான் அவங்களுக்கு பலமா இருக்க போகுது இந்த குரு பயிற்சியில. ஓகே, சூப்பர். என்ன ஒரு விஷயம் வந்து பலவீனமா இருக்க போகுது விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சியில? என்ன விஷயம் பலவீனமா இருக்கும் அப்படின்னா, லவ், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி பாண்டிங், ஃபேமிலி சார்ந்து இவங்க முடிவு எடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பலவீனமா இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு டைம்ல இந்த ஃபேமிலி குறுக்கீடுகள், ஃபேமிலியில இருக்கிறவங்களோட அந்த இமோஷனல் தாட்ஸ், அந்த ஒரு குறுக்கீடுகள், இந்த பாச வலை, இந்த மாதிரியான விஷயங்கள், ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் ஒரு குறுக்கீடுகளா தான் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். சோ இவங்களை வந்து ஈஸியா பலவீனப்படுத்தலாம்னா அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட இமோஷன்ஸை தூண்டி விட்டு, ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை தூண்டி விட்டு பலவீனப்படுத்தலாம். சோ அப்போ அந்த அளவுக்கு இவங்க கரெக்டா இருக்கணும், அதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஓகே, ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா? சூப்பர். ஓகே மேம், என்ன விஷயம் வந்து குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பண்ணலாம்? விருச்சிக ராசி இந்த குரு பயிற்சியில என்ன பண்ணலாம்னா, கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், அவங்க லைஃபை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும், ஒரு லிபரேஷனை நோக்கி சேஞ்ச் பண்ணணும், ஸோ ஒரு விடுதலையை நோக்கி போகணும். அவங்க லைஃப்ல இப்பவும் ஸ்டில் விடுதலையா இருக்க மாட்டாங்க, சுதந்திரமா செயல்பட முடியாது, அப்படி இருக்கிறதா காட்டிப்பாங்க வெளிய, பட் யாரோட கண்ட்ரோல்லே தான் இருப்பாங்க. சுதந்திரமா அவங்களால இன்னைக்கு என்ன சாப்பிடணும், இன்னைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணும், என்னோட வீட்டுல நான் என்ன பொருள் வாங்கணும், என்னோட பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது, அது கூட அவங்க யாரோ ஒருத்தரோட சஜஷன்ல தான் வாழ்றவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த லிபரேஷனை அவங்க எடுக்கணும், அதற்கான முயற்சிகள் பண்ணணும், கம்ப்ளீட்டா அவங்க செல்ஃப் அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். அது இந்த குரு பயிற்சியில அவங்க செய்யணும்னு அவசியமா இருக்கு. ஓகே, சூப்பர். பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா, இந்த குரு பயிற்சியில பண்ணக்கூடாத விஷயங்கள் அகைன் அந்த லவ் சார்ந்த விஷயங்களே வந்துருச்சு. ஓகே, ரிலேஷன்ஷிப் இந்த டைம்ல ஏன்னா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவங்க செல்ஃபா வந்து கம்ப்ளீட்டா அவங்க தன்மைய உதிர்த்து
மறுபடியும் ஒரு பிறப்பு எடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி காலகட்டம் இது. அப்ப அந்த டைம்ல போயிட்டு மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப், லவ், மேரேஜ், கமிட்மெண்ட் இப்படி போய் அந்த பார்ட்னரை பிடிச்சிட்டு தொங்கிட்டு அவங்கள பிடிச்சிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், கமிட்மெண்ட்டுக்குள்ள வாங்க, மேரேஜ்க்குள்ள வாங்க, இல்ல ரிலேஷன்ஷிப்க்கு எதனா எனக்கு ஸ்டெபிலிட்டி கொடுங்க, இப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த பர்சனல் லைஃப், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கட் த்ரூ ஆயிடும், பிரேக் அவுட் ஆயிடும். அதனால இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது இந்த குரு பயிற்சி காலத்துல அப்படின்னு இருக்கு. ஓகே மேம். சோ இப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு செல்வம் சேரணும்னா என்ன பண்ணலாம்? விருச்சிக ராசி இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில செல்வம் சேரணும்னா என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும், கிரியேட் பண்ணணும். அதை பண்ணி அதுக்கு அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது அடுத்தடுத்த லேயர்ல போகணும். இவங்க தன்னைத்தானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும், தன்னைத்தானே நர்ச்சர் பண்ணிக்கணும். நர்ச்சர்ன்றது நம்மள டெவலப் பண்றது, அதற்கான விஷயங்களை பண்றது, ஸோ அதற்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது. இப்ப அம்மா எப்படி குழந்தைக்கு அந்த குழந்தை வளரும் போது அந்த ஒரு ஒரு விவரம் தெரியற வரைக்கும் அம்மா அவங்களோட ஹோல் லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம், பேஷன், எய்ம் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. குழந்தை தான் அவங்களுடைய மெயின் கோலா இருப்பாங்க. இவங்களும் அதே தான் பண்ணணும். இங்க அவங்களுக்காக சில விஷயங்களை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றது நல்லது. பிகாஸ் அவங்களே நர்ச்சர் பண்ணிக்கணும். இப்ப சாக்ரிஃபைஸ் மத்த விஷயங்கள்லாம் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க டெவலப் பண்ணிக்காத விஷயங்களை பண்ணும் போது அது கண்டிப்பா பணம் ரீதியான ஒரு டெவலப்மெண்ட்டை ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கொடுக்கும். ஓகே, எப்பவுமே ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா கொண்டு போகும். சோ அது எல்லாத்துலயும் இருக்கு. பர்சனல் டெவலப்மெண்ட் கூட அவங்களுக்கு பணம் ரீதியான டெவலப்மெண்ட்டை கொடுத்துரும். கண்டிப்பா. சூப்பர் மேம். எப்பவுமே எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, தேங்கி ஒரே இடத்துல இருக்காம அடுத்தடுத்து போறதுதான் பெட்டரா இருக்கும். ஸோ ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றத வச்சுக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ பணம் செய்யறதுக்கு ஒரு சூப்பரான வழியா இருக்கும். ஒரு சூப்பரான ப்ரொடெக்ஷன் டைரக்ட் மூலமா சொல்லியிருக்கீங்க. சூப்பர்மா. ஸோ இந்த தனுஷ் ராசிக்கு குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு பலத்தை கொடுக்க போறார்? தனுஷ் ராசிக்கு குரு பயிற்சியில என்ன மாதிரியான பலம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களோட பலம் எதுவா இருக்கும்னா சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றது, தனியா நின்று போராடுறது, அண்ட் ஒரு டிஃபென்சிவ் மோட்ல இருக்கிறது அவங்களோட பலம் தான். அவங்கள சுத்தி இருக்க 10 பேரும், ஒரு கூட்டத்துல 11 பேர் இருக்காங்கன்னா இவங்க ஒருத்தவங்க 10 பேரும் அவங்களுக்கு எதிரியா நின்னாலும் நான் ஒரு ஆளா நின்று ஜெயிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு துணிச்சல், அந்த ஒரு வீரம், அது அவங்களுக்கு பலமா இருக்கும். அண்ட் எந்த காரியம் செஞ்சாலும் டிட்டர்மினேஷனோட செய்யறது ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்கும். ஓகே, சூப்பர். எந்த ஒரு விஷயம் பலவீனமா இருக்கும்? தனுசு ராசிக்கு குரு பயிற்சியில எந்த விஷயம் பலவீனமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போறவங்களா இருப்பாங்க, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்களா இருப்பாங்க, கைண்ட் ஆஃப் ஒரு ரிலாக்ஸேஷனை நோக்கி போறவங்களா இருப்பாங்க. ரிலாக்ஸேஷன் வாழ்க்கையில எல்லா நாளும் இருந்துட முடியாது. அப்படி ரிலாக்ஸ்டாவே இருந்துட்டா வாழ்க்கை வேஸ்ட். நம்ம வாழ்றதே ஒரு கேம் மாதிரி தான். இதுல ரிலாக்ஸ்ன்னு எப்பனா ஒரு நாள் எடுத்துக்கலாம், ஒரு கேம்ல ஒரு பிரேக் வர மாதிரி. எப்பவுமே ரிலாக்ஸா இருக்கும்னா அந்த கேம் ஓவர் ஆயிடும். எப்பவுமே பிரேக்னா பெர்மனன்ட் பிரேக் என்ன ஆகும், கேம் ஓவர்ன்றது அர்த்தம் இல்லையா? சோ இது மாதிரி ரிலாக்ஸேஷன் கூட அவங்க எதிர்பார்ப்பாங்க. சோ இதெல்லாம் இவங்களுக்கு பலவீனமா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, ரிலாக்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது. ஏன்னா கம்ஃபர்ட்காக அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஸோ ரொம்ப எதுக்கு நம்ம தேவையில்லாம பிரச்சனையை உள்ள எடுத்து போட்டுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். இது ரிலாக்ஸபிளா இருக்கிறது. அண்ட் எனக்கு இவங்க அதை செஞ்சுட்டாங்க, அதுக்காக நான் இன்னொன்னு அவங்களுக்கு உடனே செஞ்சே ஆகணும். உங்களுக்கு ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா மேபி அது அவங்களோட கர்மாவா இருக்கலாம். இந்த நிமிடம் உங்களுக்கு அதை நீங்க ரிசீவ் பண்ணணும்னு கூட இருக்கலாம். அதுக்கு நீங்க ஆப்போசிட்ல செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பலவீனத்தை தான் குறிக்கும். ஓகே, ஓகே. இந்த குரு பயிற்சி டைம்ல எந்த ஒரு விஷயத்த பண்ணனா அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், என்ன பண்ணலாம்? ஸோ தனுசு ராசி இந்த குரு பயிற்சியில என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய தொடக்கங்கள் முன்வைக்கலாம். புதிய தொழிலை ஸ்டார்ட் பண்றது, புதிய வேலைக்கு போறது, வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, ஏதாவது ஒரு கிரியேட் பண்றது, ஃப்ரீலான்சிங் மாதிரியான விஷயங்களை ஸ்டார்ட் பண்றது, வேலையே கிடைக்கலன்னா கூட. ஸோ இப்படியான ஒரு கிரியேட்டிவிட்டி அண்ட் அவங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும். இன்னொன்னு ஆன்மீக ரீதியா ஒரு நியூ பிகினிங்கை ஸ்டார்ட் பண்றது, இதெல்லாம் தாராளமா செய்யலாம்.
ஓகே, சூப்பர். பண்ணக்கூடாத விஷயமா? தனுசு ராசி இந்த குரு பயிற்சியில என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கிரியேட்டிவ் நாலேஜ் இருக்கு. அத அவங்க தனியா செய்யணும். மத்தவங்களோட சேர்ந்து செய்யக்கூடாது. மத்தவங்களோட சேர்ந்து செய்யும்போது என்ன ஆகும்னா, இவங்க செஞ்சாங்களா அவங்க செஞ்சாங்களா தெரியாம போயிடும். ஓகே. சோ இவங்களோட திறமைய மத்தவங்க தட்டி பறிக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை இன்னொருத்தருக்கு இவங்களே தாரவாத்து கொடுக்குற மாதிரி ஆயிடும். இவங்க என்ன செஞ்சாலும் தனிப்பட்ட விதத்துல செய்யறது நல்லது. கடைசி நேரத்துல ஒருத்தவங்களை கூப்பிட்டுட்டா கூட அவங்க அந்த பேரை வாங்கிட்டு போயிடுவாங்க. சோ அப்படியான கொலாபரேஷன் வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஓகே. இந்த குரு பயிற்சி டைம் வந்ததுக்கு அப்புறமா, ஏன்னா குரு அப்படின்னாலே வந்து பெரும் பணத்துக்கு அதிபதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பெரும் பணத்துக்கு அதிபதியான குரு பகவான் செல்வன்லயே சேர்க்கணும் அப்படின்னா இந்த டைம்ல என்ன பண்ணலாம் இந்த ராசினியர்கள்? ஸோ தனுஷ் ராசி குரு பயிற்சியில செல்வ வளம் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இவங்க முதல்ல தேடணும். செல்வம் எங்க இருக்குன்னு தேடணும். இப்போ ஒரு புதையல் வேணும் நம்மளுக்கு அப்படின்னா, அந்த புதையல் வந்து என்ன பண்ணுவோம், கிடைக்க தேடுவோம். இங்க இருக்கா அங்க இருக்கா அங்க இருக்கான்னு குழி தோண்டி தேடுவோம் இல்லையா? அப்படிதான் இவங்களும் தேடணும். ஒரே இடத்துல எனக்கு புதையல் இங்கதான் இருக்குன்னா அது அங்க கிடைச்சிடுமா? கிடைக்காது. சோ அப்ப இவங்களுக்கு பினான்சியலா டெவலப் ஆகணும்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேடணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வருது. எதுல டெவலப் ஆகும், எதுல பணம் வரும், எதுல அந்த சோர்சஸ் இருக்கு, அதை வந்து தேடணும். இன்னொரு விஷயம், கடந்த கால கசப்பான நினைவுகள்ல இருந்து வெளியே வரணும். ஏன்னா அவங்க அதுல இருந்தாங்கன்னா இந்த தேடுறத முதல்ல போக மாட்டாங்க, தேடுதலுக்கே போக மாட்டாங்க. சோ அதுல இருந்து வெளியே வரணும். மூவ் ஆன் பண்ணி, இதுவும் கடந்து போகும், மூவ் ஆன் பண்ணி வரணும். அண்ட் இது வரைக்கும் எப்படி ஆயிடுச்சு, ஆனா இப்ப இருக்கிற நிமிடம் நமக்கானதா இருக்கு, அதை நினைச்சு திருப்தி ஆகணும். சோ அந்த திருப்தியை வச்சு ஓகே ஃபியூச்சருக்கு மேற்கொண்டு என்ன எனக்கு பணம் தேவை இருக்கு, அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களும் அவங்க செஞ்சா கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில இருந்து அடுத்த குரு பயிற்சி பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய பினான்சியல் டெவலப்மெண்ட்டோட அடுத்த குரு பயிற்சியில அவங்களோட பினான்சியல் டெவலப்மெண்ட் 1 இயர்ல மேசிவ் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா காட்டும். சூப்பர். நீங்க வந்து தேடல்னு சொல்லும் போதே ஒரு சாங் யாவும் என்னன்னா, தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கணும் வரும் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் இருக்கு. தேடல் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போகும். கண்டிப்பா ஒரு சூப்பரான ப்ரெடிக்ஷன் வந்து டாரட் மூலமா கொடுத்துருக்கீங்க. நைஸ் மேம். மகர ராசி மேம். ஸோ இந்த மகர ராசி நேயர்களுக்கு வந்து குரு பயிற்சியில குரு பகவான் வந்ததுக்கு அப்புறமா எந்த மாதிரியான ஒரு விஷயம் பலமா மாறப்போகுது, டாரட் சொல்ற மெசேஜ்? ஸோ மகர ராசி குரு பயிற்சியில இவங்களுக்கு எது பலமா இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு ஏற்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், இவங்களுக்கு ஏற்பட்ட செல்ஃப் டவுட், இவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விதமான மைண்ட் ட்ராப், இல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அந்த விஷயங்களெல்லாம் பிரேக் பண்ணி வெளியே வர்றதுதான் இவங்களுக்கு பலமா இருக்கும். ஸ்டில் அதுலயே இருக்கிறாங்கன்னா பலம் இருக்காது. கண்டிப்பா வந்து ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை நோக்கிதான் போயிட்டு இருக்க மாதிரி ஆயிடும். அதை பிரேக் பண்ணி வெளியே வந்தாதான் அவங்களுக்கு வந்து பலமே, அவங்க பலம் என்னன்றதும் மத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, பலவீனமான விஷயம் எது? மகர ராசி இவங்களுக்கு பலவீனமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, ஒரு பெண் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு பலவீனமா இருக்கும். கண்டிப்பா ஒரு ஆண் நபரா இருக்காங்கன்னா பெண் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெண் சார்ந்த விஷயங்களை கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு பலவீனமா முடிஞ்சிடும். ஒரு பெண் நபரா இருக்கிறாங்கன்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்காட்டாம இருக்கிறது, மத்தவங்களுக்காக அதை அடக்கி வைக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பலவீனத்தை குறிக்கக்கூடியதா மாறிடும் இந்த குரு பயிற்சியில. ஓகே, குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயம் பண்ணா சிறப்பா இருக்கும், என்ன பண்ணலாம்? சோ மகர ராசி குரு பயிற்சியில என்ன செய்யலாம் இவங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணணும். அது என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ. அந்த ஈகோவை ரிலீஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பா இவங்களுக்கே தெரியும் சில இடத்துல நம்மளோட ஈகோ நிறைய ட்ரிகர் ஆகுது அப்படின்றது தெரியும். சில இடத்துல இவங்களுக்கு தெரியாமலே அது இன்பில்டா அவங்களோட நேச்சர்லயே இருக்கும். சோ அப்படியான விஷயங்களை அப்போ ஈகோவை வெளியே ரிலீஸ் பண்றதுக்கான முயற்சி எடுக்கணும். எல்லாரும் சமமா பாவிக்கிறது, அவங்க முன்னாடி யாரையாவது புகழ்ந்தா இவங்களும் சேர்ந்து அப்ரிஷியேட் பண்றது, அது வந்து என்ன தாண்டி அவங்கள புகழ்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஜெல்லஸ்க்கு போகாம இருக்கிறது, இப்படியான விஷயங்கள் அண்ட் தியானம், இதெல்லாம் வந்து அவங்களோட ஈகோவை வந்து கட்டுக்குள்ள வந்து கொண்டு வர வைக்கும், டவுன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஈகோ ரிலீஸ் பண்ணும். அதை ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கான தனித்தன்மை தனித்துவம் வெளிப்படும். மேபி நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி இவங்க ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க, பிரேக் த்ரூ பண்ணிட்டு வரணும் அப்படின்றது அதுவும் அந்த ஈகோவை குறிக்கும். ஈகோவாலேயே வேணும்னே அவங்க வந்து தெரிஞ்சே ஒரு தங்க கூண்டுல உட்கார்ந்து இருப்பாங்க.
ஓகே நான் வெளியே வந்தா என் மான மரியாதை என்ன ஆகுறது? தங்க குண்டா இருந்தாலும் பரவாயில்ல. Okay, பட் okay. அவங்க அங்க வேஸ்ட், அங்க இருக்கிறது வந்து ஒரு அடிமைத்தனத்துலதான் இருப்பாங்க. ஆனா இவங்க ஈகோ தடுக்கும். அப்படி வெளியே வந்தா என் பேர் என்ன வருது, என் மதிப்பு என்ன வருது. சோ இந்த மாதிரியான ஈகோ ரிலீஸ் பண்ணணும். ஓகே சூப்பர். பண்ணக்கூடாத விஷயம் என்னமா? மகர ராசி இந்த குரு பயிற்சியில பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்ட்ரோல்ல இழக்கக்கூடாது. செல்ஃப் கண்ட்ரோல்ல வந்து இவங்க இழக்கிற மாதிரியான தருணங்கள் இருக்கும். அதை வந்து செய்யக்கூடாது. சில பேர் என்ன ஆகும்னா ஒரு விஷயம் பிரேக் த்ரூ பண்ணி வருவாங்க, ஆனா வந்து அப்படியே ஓவரா எக்ஸ்ட்ரீமா போயிடுவாங்க. மை லைஃப் மை ரூல்ஸ் அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிடுவாங்க. யார் என்ன கண்ட்ரோல் பண்றது? நான் என்ன வேணா பண்ணுவேன். நானே இப்பதான் வெளியே ரிலீஸ் ஆயிருக்கிறேன், என்ன வேணா பண்ணிட்டு போவேன். அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் தாண்டி போகிறது, எல்லையை தாண்டி போகிறது, இப்படியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது. சோ மகர ராசி என்பவர்களுக்கு வந்து பணம் சேரணும், செல்வ செழிப்போட இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சோ மகர ராசி இவங்களுக்கு பணம் செல்வம் சேரணும்னா இவங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா கர்மாவுக்கு பயப்படணும். நல்ல கர்மா கெட்ட கர்மான்னு இருக்கு. சோ குட் கர்மா அதுக்கு மட்டும் அடி பண்ணிடணும். பேட் கர்மாவுக்கு வந்து அவங்க அதை திரும்பி கூட பார்க்க கூடாது. நல்ல செயல்களை செய்யறது மூலியமா நம்மளுக்கு நல்ல கர்மா எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். அதை செய்யணும். அண்ட் பொய் சொல்லக்கூடாது, நேர்மையா இருக்கணும். கண்டிப்பா இப்ப ஒரு கேள்வி இருக்கும், நேர்மையா இருந்தா இந்த காலத்துல எங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. ஆனா இந்த குரு பயிற்சியில இவங்க எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு குரு பகவான் அவங்களுக்கு தேவையான பொருளாதார உயர்வை நிச்சயமா வந்து கொடுப்பாரு. இந்த லா சட்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கோர்ட் கேஸ் அதெல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுலயும் நேர்மையா இவங்க போகிறது நல்லது. இவங்க நேர்மையா போனாலும் இவங்களுக்கு சாதகமா இல்லாத மாதிரி இருந்தாலும் கடைசி நேரத்துல சாதகமா மாறிடும். சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணா பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பா சூப்பர் மேம். நேர்மையா இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி எங்க உழைக்க முடியுது அப்படின்னாலும் நேர்மையா இருந்தா வந்து நிம்மதியா இருக்கலாமா ஃபர்ஸ்ட். சோ அப்படி இருக்கும் போதே மத்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ ஒரு சூப்பரான ப்ரெடிக்ஷன் மகர ராசி நேயர்களுக்கு டைரக்ட் மூலமா கொடுத்துருக்கீங்க. நைஸ் ஒன். ஸோ கும்பராசி என்பர்கள் மேம். ஸோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயத்துல பலமா இருக்க போறாரு? கும்பராசி இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில எந்த விஷயங்கள் பலமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃப் கண்ட்ரோல், அவங்களே அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. மத்தவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் தேவையில்லை, அவங்களே அவங்க கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. இந்த விஷயம் இந்த நேரத்துல பேசக்கூடாது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இதை டீல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான செல்ஃப் கண்ட்ரோல். இன்னொன்னு காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது. ஓகே விட்டு கொடுத்து போறேன்ப்பா விட, எனக்கான டைம் வரும், அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்றது. அண்ட் வந்து நியூட்ரலா இருக்கிறது, இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, ஒரு நடுநிலைமையா நான் இருந்துட்டு போறேன். இந்த தன்மைகள் எல்லாமே அவங்களுக்கு மிகவும் பலம் வாய்ந்ததா இருக்கும். ஓகே சூப்பர். எந்த ஒரு விஷயம் வந்து பலவீனமா இருக்கும்? சோ கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சியில எது பலவீனமா இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது இவங்க போய் தேவையில்லாம யார்கிட்ட அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் தான் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அது போய் அட்வைஸ் பண்ணாங்கன்னா பூமரங்கள் கலாய்ச்சிருவாங்க, கிண்டல் பண்ணிடுவாங்க. அது கிண்டலா இருந்தாலும் பரவாயில்ல, பட் இவங்களுடைய ரெப்புடேஷன் அது கண்டிப்பா அடி வாங்கும். இவர் என்ன சும்மா வராரு, எதனா ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு, இவர் வேற வேலையே இல்லையா, மரியாதையே போயிடும் அந்த இடத்துல. சோ அந்த மாதிரி அட்வைஸ் பண்றதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. அது கண்டிப்பா இவங்களை பொறுத்த வரைக்கும் அது கேட்கறவங்களுக்கு பலமா கூட இருக்கலாம் மேபி, ஆனா இவங்களுக்கு அது பலவீனம் தான் என்னைக்குமே. அட்வைஸ் பண்றதை நிறுத்திட்டு பேசுறதை நிறுத்திட்டு கேட்கறத ரிசீவ் பண்றத அவங்க வளர்த்துக்கணும், லேர்னிங் ப்ராசஸ வளர்த்துக்கணும். குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா எந்த விஷயம்லாம் பண்ணா நல்லதா இருக்கும்? ஸோ கும்பராசி இந்த குரு பயிற்சியில எந்த விஷயங்கள் பண்ணா நல்லா இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கனைஸ்டா இருக்கணும். எது பண்ணாலும் ஆர்கனைஸ்டா இருக்கணும். சில வீட்டுக்கெல்லாம் போனா கண்ணா பின்னான்னு இருக்கும், கிச்சன்ல இருக்கிறது பாத்ரூம்ல இருக்கும், பாத்ரூம்ல இருக்கிறது கிச்சன்ல இருக்கும், பெட்ரூம்ல இருக்கிறது மாடியில இருக்கும், சீரியஸா அது மாதிரி இருக்கும். நிறைய ஆர்கனைஸ்டா இருக்க மாட்டாங்க. ஈவன் சில ஆபீஸ்ல கூட அப்படி இருக்கும். அது என்னன்னா ஒரு மனிதருடைய ஒழுக்கத்தை பிரதிபலிக்கிறது. அது அதை வச்சே நம்ம கணிச்சலாம் ஒரு மனுஷங்களுக்குள்ள இருக்கிற தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்றத. இவங்க அப்போ ஆர்கனைஸ்டா இருக்கணும். அவங்க வீடா இருக்கட்டும், வேலை செய்யற இடமா இருக்கட்டும், அவங்களோட தாட்ஸா இருக்கட்டும், சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், பணம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, டெபிட் இவ்வளோ, கிரெடிட் இவ்வளோ வந்து நம்மளோட சேவிங்ஸ் இவ்வளோ, எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கணும். அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். எது நடந்தாலும் இவங்க ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆகணும். சில பேர் பாத்தீங்கன்னா
எல்லாம் நடக்கும், அவங்க மட்டும் கழண்டிட்டு போயிடுவாங்க, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன விட்டுருங்கன்ட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். இதெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய விஷயம் இந்த குரு பயிற்சியில. ஓகே, செய்யக்கூடாத விஷயம் என்னம்மா? சோ கும்ப ராசி இந்த குரு பயிற்சியில செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றது. அப்படியா, நான் இந்த நெகட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் பண்ணலையே, எனக்கு என்ன அவசியமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா இவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, இவங்க சோகமா இருந்து இவங்க டவுன் ஆகி இவங்க சோகமான ஸ்டேட்டஸ வச்சு மத்தவங்களுக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணும். மத்தவங்க நெகட்டிவா ஆயிடுவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டஸ் இப்ப நம்மளே நல்லா ஹாப்பியா சந்தோஷமா இருப்போம். ஒரு ஸ்டேட்டஸ் யாராவது வச்சிருப்பாங்க, அந்த ஸ்டேட்டஸை பார்த்த உடனே, ஒரு சோகமான ஸ்டேட்டஸ் பார்த்த உடனே நமக்கு அந்த மைண்ட் செட் வந்து மாறிடும். என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு. சோ அப்போ அவங்க நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க இன்டைரக்டா. அதேதான் இவங்களும் அதேதான் பண்ணுவாங்க. இவங்க தூங்காம இருந்து இவங்க கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு எல்லாத்தையும் வேதனையெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அதை வெளிக்காட்டுற விதமா மத்தவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி மத்தவங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களும் அந்த நெகட்டிவிட்டிக்குள்ள இருக்க கூடாது, அதுல இருந்து வெளியேறணும். நெகட்டிவிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அங்க இருந்து 10 அடி 20 அடி தூரமா ஓடிடணும். இவங்களும் அந்த மாதிரி மத்தவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அடுத்தது கும்பராசி அன்பர்களுக்கு வந்து செல்வம் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கும்பராசி இவங்களுக்கு செல்வம் சேரணும் அப்படின்னா, நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தா இவங்களுக்கு கண்டிப்பா செல்வம் சேரும். உடனே ஒரு டயலாக் அவங்க பாக்குறவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, அது எங்க இங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. பட் இஃப் யூ விஷ் யூ வில் கெட். அதான் அவங்க விருப்பப்பட்டா மேனிஃபெஸ்ட் பண்ணா கண்டிப்பா யூனிவர்ஸ் கொடுக்கும். நல்ல ரிலேஷன்ஷிப், என் பார்ட்னர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், நிச்சயமா கொடுக்கும். ஓகே, அது மேனிஃபெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிட்டோம். பட் இந்த குரு பயிற்சியில அவங்களுக்கு பினான்சியல் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான காரணிகள் என்னன்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் சரியா இருந்தா பினான்சியல் டெவலப்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். அண்ட் இவங்களோட இமோஷன்ஸ் சரியா இருந்தா பினான்சியல் டெவலப்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். இமோஷனலி ஓவர்வெல்ம்டா இருக்கணும். சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷத்துல நான் திகழ்ந்து இருக்கேன், மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறேன், இந்த ஒரு கான்செப்ட புடிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பணம்ன்ற ஒரு கான்செப்ட் அவங்க பின்னாடியே விரட்டிக்கிட்டே வந்துரும். இவங்க தேடி போக தேவையில்லை. ஓகே, ஹாப்பினஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். பிகாஸ் சோகமா இருந்தா மைண்ட் வேற எதுலையுமே போகாது, டவுன் டு எர்த்தா தான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஹாப்பினஸ் ஒன் டே வே ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஒரு குட் மெசேஜ் சொல்லியிருக்கீங்க மேம் கும்பராசினியர்களுக்கு. சுபமா. ஸோ இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியானதுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயத்துல குரு பகவான் பலத்தை கொடுக்க போறார்? மீன ராசிக்கு குரு பயிற்சியில எதுல பலம் கொடுக்க போறாரு, எது பலமா இருக்க போகுது அப்படின்னா, இவங்களுடைய உச்சபட்ச நம்பிக்கை, அதீதமான ஒரு தன்னம்பிக்கை, பாசிட்டிவ். எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். நன்மையை கேள், நன்மையை பேசு, நன்மையை பார், நன்மையை செய். இந்த விஷயங்கள் பாசிட்டிவா தான் இருப்பேன் நான் அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க. அப்புறம் ஹோப்போட இருப்பேன். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, தெய்வம் மேலயும் இயற்கை மேலயும் பிரபஞ்சம் மேலயும் நிறைய நம்பிக்கை இருக்கு, என் மேலயும் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நான் வந்து இன்ஸ்பிரேஷனா மத்தவங்களுக்கு மாறுவேன், இப்படியான ஒரு நம்பிக்கை. இது எல்லாம் தான் அவங்களுக்கு பலமா அமையுமே. ஓகே, சூப்பர். எந்த விஷயம் வந்து பலவீனமா மாறப்போகுது? மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சியில எந்த விஷயம் பலவீனமா மாறும் அப்படின்னா, சிறுபிள்ளைத்தனமா பேசக்கூடாது, எடுத்தோம் கவிழ்த்தோம் பேசக்கூடாது, ஒரு யூஸ்லெஸ்ஸான வேர்ட்ஸ் விடுறது, ஒரு மீனிங்லெஸ்ஸான வேர்ட்ஸ் விடுறது, மீனிங்கே இருக்காது ஒரு கான்வர்சேஷனை பேசின்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருப்பாங்க, எதையும் தனக்குள்ள வச்சுக்காம டகடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க, அது இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்களுக்கு பலவீனத்துல கொண்டு போய் விட்டுரும். அண்ட் புது நபர்கள்கிட்ட பேசுறத குறைச்சிக்கணும், அவாய்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு பலவீனமா மாறிடும். ஓகே ஓகே மேம். ஓகே, இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா எந்த விஷயம் பண்ணா நல்லா இருக்கும், என்ன பண்ணலாம்? ஸோ இந்த குரு பயிற்சியில மீன ராசிக்கு எந்த விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க லவ்விங்கா இருக்கணும், கேரிங்கா இருக்கணும், கிவிங்கா இருக்கணும், அண்ட் சைக்கிக்கா இருக்கணும். சைக்கிங்ன்ற போது ஆப்போசிட்ல ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க என்ன மென்டாலிட்டியில இருக்காங்கிறத அப்சர்வ் பண்ற ஒரு குவாலிட்டி அவங்க வளர்த்துக்கணும். அது வந்து அப்படி பண்ணா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஃபேவரா மாறும். இன்னொன்னு, பெண் சார்ந்த விஷயங்கள், அவங்க இப்போ பார்க்கக்கூடியவங்க ஆனா இருக்கிறாங்கன்னா அவங்க விரும்புற பெண்ணோ இல்ல அவங்கள விரும்பக்கூடிய பெண்ணோ, சோ இந்த பெண் கிட்ட இருந்து அவங்களுடைய அன்பை வாங்குறதுக்கான விஷயங்களை பண்றது அவங்களுக்கு ரொம்ப நன்மையை வந்து கொடுக்கும்.
ஓகே. ஸோ பார்க்கக்கூடியவங்க பெண்ணா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய சமயோஜித அந்த புத்தியை பயன்படுத்தி செயல்படணும், இதெல்லாம் செய்யணும். ஓகே, சூப்பர். எந்த விஷயம் பண்ணக்கூடாது? ஸோ மீன ராசி இந்த குரு பயிற்சியில என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது பார்க்கும்போது, ஆர்கியூமெண்ட்ஸ் யார்கிட்டயும் பண்ணக்கூடாது, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வின் பண்ணணும்னு நினைக்க கூடாது. நான் வந்து ஃபேரா இல்லாம இப்போ குறுக்கு வழியில இந்த சீட் கட்லாம் விளையாடும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேரா விளையாட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கார்ட்ஸ் இந்த பக்கம் இருக்கும், அதை வச்சு வின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான யுக்திகள் ஃபேரா இல்லாம ஒரு நெகட்டிவான யுக்திகள் அதை வந்து கையாளக்கூடாது. ஒரு போட்டியில ஜெயிக்கிறதுக்கோ ஒரு மனுஷனை ஜெயிக்கிறதுக்கோ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கோ தப்பான வழியில போகக்கூடாது. அண்ட் நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. மற்றவங்க கிட்ட ஆர்கியூ பண்றத ஸ்டாப் பண்ணிக்கணும். அவங்க சைடு இருக்க மிஸ்டேக்ஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க பார்க்கணும். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். ஸோ இப்போ மீன ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா எப்படி செல்வம் சேரப்போகுது, அதுக்கு மீனராசி என்பவர்கள் என்ன செய்யணும்? ஸோ மீன ராசியில இருக்கவங்களுக்கு குரு பயிற்சியில செல்வம் அதிகரிக்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சாய்ஸஸ் இவங்க என்ன இவங்களுக்கு எப்பவுமே ஏன் பணம் டெவலப் பண்றதுல பிரச்சனைனா, நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், எல்லாத்துலயும் போய் விழுந்துருவாங்க. ஸோ அதுல ஒரு 10 ஆப்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 8 ஆப்ஷன் அவங்களுக்கு பாசிட்டிவா அமைஞ்சிரும். பணம் வரக்கூடியதா இருக்கும், வருமானம் உள்ள வந்துடும். ஆனா இந்த 2 ஆப்ஷன் அவங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரியதா இருக்கும், லாஸ் ஆகுறதா இருக்கும். இது என்ன ஆகும்னா, இந்த 8 ஆப்ஷன்ல வந்த பணத்தை 2 ஆப்ஷன்ல மொத்தமா விடுற மாதிரி ஆயிடும். ஓகே, இதுதான் அவங்களுக்கு தொடர்ந்து நடக்கிறதே. ஸோ அப்ப இந்த குரு பயிற்சியில அதை தான் பண்ணக்கூடாது. ஆப்ஷன்ஸ் வருதுன்னா 2 ஆப்ஷன் வேணுமா, அந்த 10ல 2 எது கரெக்டா இருக்கும், கரெக்டான ஆப்ஷனை பிக் பண்ணி மூவ் பண்ணாங்கன்னா இந்த லாஸ் ஏற்படாது, அந்த ப்ராஃபிட் மட்டும் நிற்கும், அது சேவிங்ஸா மாறும். ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் விஷயங்களை டெவலப் பண்ணோம்னா சாய்ஸஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும், கரெக்டா சூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே மேம், சூப்பர். அதாவது நம்மளோட சாய்ஸ் வந்து எப்பவுமே வந்து ராங்கா போயிடுச்சுன்னா எல்லாமே தவற மாறிடும். ஸோ நீங்க சூஸ் பண்ற சாய்ஸ் வந்து மீனராசி என்பவர்களுக்கு செல்வத்தை சேர்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான வேயா இருக்கும்ட்டு ஒரு சூப்பரான ப்ரெடிக்ஷனை நம்ம டேரட் மூலமா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூமா. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.